அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இதோ நமக்காக பகுதி 1. பார்த்தா உங்களுக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி தெரியலையா சார்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சேனலில் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட மொத்தமாக அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் மேடம். இன்றைக்கி இதோ நமக்காக நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? எல்லோருக்கும் வணக்கம். நமக்கான பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா சமையல் குறிப்பை பற்றி தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் தான் மேடம். சரி சொல்லுங்கள், சமையல் குறிப்பில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை நல்ல விதமாக செஞ்சாவே சாப்பாடு சுவையாக இருக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புனால தான் சுவை மாறி போகுது. ஸோ அதை சரி செஞ்சாலே போதும். சரிங்க மேடம், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்குறேன். குழம்புல உப்பு அதிகமாக போச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது? குழம்புல உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு எடுத்து தேவையானதை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டாவே அது உப்பெல்லாம் இழுத்துரும். இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். அடுத்து, குழம்புல உப்பு கம்மியாக இருந்தால் என்ன செய்யலாம்? என்னை பாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். நன்றி மேடம். அடுத்த கேள்வி என்னென்னா, காரம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யலாம்? காரம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து அதை திருவி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றினோன்னா சரியாக போயிடும். காரம் கம்மியாயிரும். நம்ம அரைச்சி வச்சிருக்கதே தேங்காய் சட்னியாக இருந்தால் என்ன செய்யலாம்? சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். கசப்பு இல்லாமல் பாகக்காயை வறுப்பது எப்படி? பாகக்காயை கட் பண்ணி அதை தண்ணியில் நல்லா அலசிட்டாலே போதும், பாதி கசப்பு போயிடும். மீதி கசப்பு இல்லாமல் இருக்க என்ன செய்யணும்? அதற்கு நீ பாகக்காய் சாப்பிடாமலே இருந்துடலாம். ரொம்ப நன்றி மேடம். இதோ நமக்கான பகுதியில் இதான் நம்மளோட கடைசி கேள்வி. பால்கோவாவில் இனிப்பு அதிகமாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிப்பு சுவை இல்லாத பால்கோவா சாப்பிடுன்ற அவசியமே இல்லை. எந்த ஒரு இனிப்பான பலகாரமாக இருந்தாலும் எடுக்கிற அளவு மாவும் சரி சர்க்கரையும் சரி கரெக்டான அளவு எடுத்தாவே போதும், இனிப்பு கரெக்டாக இருக்கும். மிக்க நன்றி மேடம். இதோ நம்மளுக்காக பகுதியில் இன்றைக்கி சமய குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் ஃபன்னாகவும் காமெடியாகவும் ரசிக்கலாம். வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி தம்பி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கீங்களே, நீங்களும் நானும்